வசனம் வாசிங்க. பாருங்க, போதுமா? அது முக்கியம். சரி, தெபொராலும் அவனோடு கூட போனா. ஆனா இவன் என்ன பண்றான்? 14,000 பேரை திரட்டினது யாரு? பாராக். அந்த பாராக்கோட தெபொராலும் போகிறாள். அல்லேலூயா. எவ்வளவு அதிசயமான ஒரு காரியம் பாருங்க. தேவன் அப்படிதாங்க வச்சிருக்காரு. என்ன அது தேவனுடைய டைமிங் டிஃபரெண்ட்டுங்க. என்ன 14 பாருங்களேன், 14 வசனம். ஆமென். அந்த டைமிங்க அவ கரெக்டா சொல்றா. எழுந்து போடா, கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த டைமிங்ல சொல்றதுக்கு கிருபை வேணும். அதை தைரியமாய் சொல்ல கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. There should be courage. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக, கர்த்தருடைய பாரத்தோடு கூட நீங்கள் ஊழியக்காரர்களாக நீங்கள் அவருடைய சமூகத்தில் அப்படியே இருப்பீங்கன்னு சொன்னா, அவர் உங்களுக்குள்ள சரியான டைம்ல சரியான வார்த்தைகளை சொல்லவும், அதை தைரியமாய் சொல்லவும், நீங்க சொன்ன வார்த்தைகள் நிமித்தம் வரக்கூடிய வெற்றியை காணவும் கர்த்தருடைய மனக்கண்களை திறப்பாராக. ஹல்லேலூயா. ஏதோ சாதாரணமானவர்கள் நீங்கள் அல்ல. என்ன அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் இன்னொரு காரியத்தை செய்வார். 15 வாசிங்க. ஆமென். கொஞ்சம் நிப்பாட்டிக்குவதில்ல. எத்தனை பேரை திரட்டுறான்? இவன் நப்தலியை சேர்ந்தவன், அவளும் நப்தலியை சேர்ந்தவங்க. ஆனா அடுத்த, அதாவது நீங்க சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா 12 கோத்திரங்கள் சேர்ந்ததுதான் இஸ்ரவேல் கோத்திரம். இதுல ஒரு கோத்திரம் தான் நப்தலி. இவன் அதுவும் இல்லாம இன்னும் 2-3 கோத்திரத்தையும் கூட சேர்க்கிறான். இவன் பின்னால எத்தனை பேர் வராங்க? அந்த 14 பேர் யாருன்னா யுத்த வீரர்கள். புரியுதுங்களா? யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டவங்க. அப்ப இந்த 14,000 பேரோடு கூட முன்னெடுத்து சொல்றது யாரு? அவனோடு கூட போறது யாரு? இப்ப வெற்றி யாருனால வந்துச்சு? வாசிங்க 14. இல்லமா 15மா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வெற்றியின் பாடல் பாடுறாங்கங்க. மிரியாம் பாடினா, இப்படி யாரெல்லாமோ பாடினாங்க. ஆனா இங்க பாருங்களேன், 5ஆம் அதிகாரம் வாங்களேன், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாங்களேன். ஆமென். யாருங்க பாடினா? பாராக்கும் பாடினா. பெண்கள் பாடுவதல்ல, மிரியம் பாடினதல்ல, தெபொராள் பாடினதல்ல. பாராக்குக்கு வெற்றியின் பாடல் உங்களுடைய உதட்டில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது உங்களுடைய உள்ளத்துல இருக்குது. நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? பாட வேண்டும். புரியுதுங்களா? 14:10 நான் ஏற்கனவே சொன்னேன். தெபொராளும், அது வாஸ்துவமே நல்லா இருக்கு. நியாயாதிபதிகள் 4:10. பாராக்கே, நீ போற, உன் கூட தெபொராளுக்கெல்லாம் வர்றாங்க. புரியுதா? நீங்க போகாம இல்ல, பாராக்கு போகாம இல்ல, போகணும். ஊழியத்துல முதன்மையான பகுதி உங்களுக்கு தேவன் கொடுத்து இருக்கிறார். நீங்க போனா உங்க மனைவி உங்க கூட ஊழியத்துக்கு வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வால் பிடிச்சிட்டு போறதுக்கு நம்மளை வைக்கலங்க, முன்னடத்தி செல்வதற்கு நம்மளை தேவன் வைத்திருக்கிறார். பார்த்து சொல்லுங்க, பார்த்து இருக்காங்களா? முன்னடத்தி செல்வதற்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். நியாயாதிபதிகள் 5:12. விழி 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 பாட்டு பாடு. என்ன அடுத்த வரி? என்னது? பாராக்கே எழும்பு, அபினாவின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. கெட்ட பழக்கம் உன்னை சிறையாக்கிச்சா? இல்ல உன் கோபதாமங்கள் உன்னை சிறையாக்கிச்சா? உள்ள உன் இனப்பட சந்துக்கள் உன்னை சிறையாக்கி வைத்திருந்தார்களா? இன்னைக்கு முறித்து வெளியே வாருங்கள். கர்த்தர் அந்த பாராக்கோடு கூட இருக்கிறார். அவர்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? விசுவாசியுடைய பட்டியல்.
அந்த பட்டியல்ல இப்ப நான் வாஸ்த வசனத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பாராக் இருக்காரா இல்லையா? அப்ப தேவன் உங்களை ஆசீர்வதித்து, தேவன் உங்களுடைய பேரை உயர்த்தி, தேவன் உங்களை நினைவுல வைத்து, தேவன் உங்களை கனப்படுத்துவாரா கனப்படுத்த மாட்டாரு? யார? வாயை திறந்து சொல்லுங்க. பாராக்காகிய எங்களை சொல்லுங்க. ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணுவாரு, ஆண்டவர் ரிஜிஸ்டர் பண்ணுவாரு, ஆண்டவர் விசுவாச பட்டியலில் எங்களையும் சேர்ப்பாரு.